மிகவும் அருமையான தலைப்பாக இந்த உலகம் படைக்கப்படவில்லை, பரிணாமமே என்று சிந்திக்க இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த தலைப்பினை ஒட்டி மறுபிறவி உண்டு என்று கூறுவார் உண்டு. பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் என்று சொன்னால் மறுபிறவி உண்டு என்று கூறுவார் உண்டு. ஆனால் மறுபிறவி உண்டு என்றும் ஆன்மா ஒரு உடலிலே புகுந்து மற்றொரு உடலிலே அதுல முடிச்சுக்கிட்டு அப்புறம் இன்னொரு உடல்ல புகுந்து பிறவி எடுக்கிறது உண்மையாக இருந்தால், ஏற்கனவே எத்துணை உயிரினங்கள் உயிர் இருந்ததோ அதுதானே திரும்ப திரும்ப பிறவி எடுத்துக்கிட்டு இருக்கணும் இல்லையா? சொல்லுவாங்க ஆண்டவன் படைச்சான் அப்படிம்பாங்க. இப்படியே என் தலையில் எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டானோ என்று பாடியிருக்கிறார்கள் புலவர்கள். அப்படி இந்த படைப்பைத்தான் சிந்தித்திருக்கிறார்கள் பல கோணங்களிலே. ஆனால் இந்த உலகம் எப்படி வந்தது என்று பல கோணங்களிலே சிந்தித்திருக்கிறார்கள். ஒரு பிக்பேங் தியரின்னு சொல்லி ஒரு பெருவெடிப்பு நிகழ்ந்தது, அதுல சிதறியதுதான் இந்த கோள்கள், சூரியன் மற்றும் நவக்கோள்கள், பூமி உட்பட என்று சொல்லுவார்கள். அடுத்தது இந்த மாயா கோட்பாடு. மாயைனா வாழ்வை மாயம் என்றும் உலக தோற்றம் பொய் என்றும் கருதுகின்ற மித் என்று சொல்லி, இதெல்லாம் என்ன இருக்கு மறைந்து விடும் என்பதனால அது ஒரு வகையில் ரைட்டு தான். ஏன்னா தோற்றம் இருக்கிறது, ஆனால் மாறிக்கொண்டே இருக்கிறது, எதுவும் நிலையானதல்ல. அப்ப மித்து தானே. இன்னும் சொல்ல போனா மனமும் இங்கே மித்துக்கு ஒரு உடன்பாடாகி விடுகிறது. அதெல்லாம் தனியா தலைப்பா பேச வேண்டியதுன்னா கூட, நிலை இதெல்லாம் என்னைக்கு இருக்கு, இன்னமும் இருக்கும், அது ஒரு நிலை கோட்பாடு என்றும், படைப்பு கோட்பாடு ஆண்டவன் படைச்சான் அப்படிங்கிற நிலை இருந்தாலும், படைக்கிற பொருள் இப்ப குயவன் மட்பாண்டம் செய்தான் என்று சொன்னால் மண்ணும் வேண்டும், குயவனும் வேண்டும், பானையும் வேண்டும், படைக்கப்பட்ட பொருள் வேண்டும் இல்லையா? அப்ப கடவுள் படைச்சார்னா இந்த பூமிய வராக அவதாரம் எடுத்து அரக்கன் குடலுக்குள்ள ஒளிச்சு வச்சிடவும் வராக அவதாரமாக பூமியை காப்பாத்தினார்னு கதையில கேட்கும். இதை சொன்ன உடனே ஒரு குழந்தை சிந்தனையோடு கேட்குது, பூமியில நின்று தானே பூமி கடலுக்குள்ள இருந்து தூக்கணும், ஆனா பூமி உருண்டையே அவர் தூக்கிறாருன்னா அவர் எதுல நின்னாருன்னு கேட்கும். அது மாதிரி இன்றைக்கு சிந்தனைக்குரிய விஷயமாக எடுத்துக்கொண்டோமே என்று சொன்னால், உலக தோற்றம் பரிணாமத்தால் வந்தது என்பது, ஒன்று மற்றொன்றாகி மாறி வந்த வரிசை. இதை பற்றி நியூட்டன், ஐன்ஸ்டீன் எல்லாம் பேசியிருக்காங்கன்னா கூட, அன்புள்ளங்களே, இங்கே நாம் காணுகின்ற எல்லா பருப்பொருட்களுக்குள்ளேயும் இந்த வான்காந்தமாகிய பிரபஞ்சம் வரைக்குமும் எல்லாத்திலையும் ஒரு சீர்மை இருக்கிறது பாருங்கள். தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு என்று. அப்ப இந்த ஒரு சீர்மை தான் த ரிதம் ஆஃப் நேச்சர்னு சொல்லக்கூடியது, இயற்கையினுடைய ஒரு சிறப்பான மேம்பாடு, வெளிப்பாடு, அடையாளம். இதை கவிகளிலே சொல்லுகிற போது வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி என்றும் சொல்லுவார்கள். தொல்காப்பியம் அருமையான தொன்மையான நூல், நீங்கள் அறிவீர்கள். நிலம் வழி தீ நீர் விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகு, தொல்காப்பியம் பேசுகிறது. இப்ப இந்த பஞ்சபூத கூடுகைகளாலான இந்த உலகம் என்பது கிண்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. புறநானூற்று பாடலிலும் வருகிறது. மண் தெரிந்தன்ன நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்புதை ஒரு வழியும் வழி தலைய தீயும் தீ முரணிய நீரும் என்றாங்கு ஐம்பூதத்து இயற்கை என்று புறநானூறும் பேசுகிறது.
அதேதான் திருவாசகத்திலையும் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய், இன்னொரு வார்த்தை பாருங்க, இன்மையுமாய். உள்ள பொருளும் அவன்தான், இல்லைன்னு சொன்னாலும் அவன்தான். அது அதர் எண்ட் ஆஃப் மைண்ட் இஸ் ஆல்மைட்டின்னு சொல்லுவோம், மனத்தின் மறுமுனை கடவுள்னு. ஆம், மனம் எங்கே இல்லாமல் போகிறதோ அங்கே கடவுள் தானே நாம் அறிவோம், தவத்தில் தெரிவோம். எனவே இப்ப திருவாசகம் பேசியது மட்டுமல்ல, தாய்மானார் சொல்றார், நெறி பார்க்கில் நின்னையன்றி அகிலம் வேறோ என்று சொல்லுகிறார். இறைவா, உண்மையா சிந்திச்சு பார்த்தா உன்னை தவிர இந்த பிரபஞ்சம் வந்துருச்சா உன்னை இல்லாம? இதெல்லாம் மகரிஷியினுடைய பாடல் அடிப்படையில நம்ம பார்ப்போம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று என்று. இது ஏன் எழுச்சி பெற்றது என்று ஒரு கேள்வி கேட்காம இருக்க முடியாது. ஆனா அந்த கேள்விக்கு பதில் என்னவாக இருக்க முடியும்? மகரிஷி சொல்றாங்க, அது அப்படியே சுத்த வெளியாகவே சிவமாகவே இருப்பாகவே இருந்திருந்தால் எது இல்லை? இயக்கம் இல்லை, துகள் இயக்கம் இல்லை, நுண்துகள் இயக்கம் இல்லை. அப்ப பரமாணு இல்லை, அணுக்கள் இல்லை, ஈத்தர் இல்லை, ஆகாசம் இல்லை, காற்றும் இல்லை, வெப்பமும் இல்லை, நீரும் இல்லை, மண்ணும் இல்லை, இதுல வந்த உயிரின மலர்ச்சியும் இல்லை. அப்ப அது இப்படி வந்து உயிரினங்களாக வந்து மனிதனாக வந்து நாம உட்காந்து நான் எங்கிருந்து வந்தேன்னு திரும்பி பார்க்கும்போது அது தன்னையே ரசித்து கொள்ளுகிறது. இந்த இறைநிலை நாம வந்து அது நான் அல்லன்னு புரிஞ்சுக்கிட்ட போது, எது ஒண்ணு இந்த கேள்வி கேட்டு இங்க இந்த இப்படி பேசிக்கிட்டு கேள்வி கேட்டு சிந்திச்சுக்கிட்டு இருக்கு, கடவுள் எதுன்னு கேள்வி கேட்குது இல்லை, அப்ப புரிஞ்சுக்கும் போது அந்த அறிவே தெய்வம் என்று நம்ம கன்க்ளூஷன் மகரிஷி சொல்றதை அடைய முடியும். அதுக்குதான் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்று பேசப்படுகிறது. அது உண்மை அறிவுன்னா அது இயல்பு ஊக்கம் என்று சொல்லப்படுவது. இயல்பு ஊக்கம் என்ன? அதுல அலையாக வந்த போது அலைகள் வேறுபடுகிறது இல்லையா? ஆல்பாவேஸ், தீட்டாவேஸ், காமாவேஸ், டெல்டாவேஸ் என்று 5 அலை நீளங்களை விஞ்ஞானமும் சொல்லுகிறது. சைவ சித்தாந்தமும் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று 5ஆக சொல்லுகிறது. தியானத்துல வேற, தூக்கத்துல வேற, கனவுல வேற, நினைவுக்கு வரும்போது வேற, அதுல டென்ஷன்ல இருக்கும்போது வேற. இப்ப நம்முடைய மன அலைச்சூழல் அதிர்வுகளும் வேறு வேறு தானே. ஆனால் இந்த உயிர்களிடத்திலே தானே மனமாக நாம் பேசிக்கொள்ள முடிகிறது. அப்ப இந்த ஒரு பேருண்மையை எடுத்து விளக்குவதற்காக சிந்திப்போமே என்று சொன்னால், அந்த விண் என்ற தன்மையில அணுவின் மையத்திலே இருக்கக்கூடிய இயங்கும் துகள் எவ்வாறு அதன் மையத்திலேயே இருப்பையும் உள்ளடக்கி சிவமாகிய நிலை பேரையும் இருப்பாக கொண்டு சுழல்கின்ற சக்தி இயக்கத்தையும் பண்பாக கொண்டிருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்ததினால்தான் சிவம் சக்தி வேறில்லை என்று சொன்னார்கள். அதை அர்த்தநாரீஸ்வரராகவும் நம்முடைய முந்தையோர்கள் நமக்கு கொடுத்தார்கள் என்று சொன்னால், அதனுடைய தத்துவம் சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்பதுதான். அப்ப பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்த பரிபூரணானந்தமே என்று பாடியது போல இறைநிலை எங்கும் இருக்கிறது என்பதும் அதுதான் வெளியாக இருந்தது. காட் பார்ட்டிகிள் பரமாணுவாக வந்து இந்த பஞ்சபூத மலர்ச்சியாக வந்து அந்த பஞ்சபூத மலர்ச்சியிலையும் எப்படி உயிர் வந்ததுன்ற ஒரு அழகான ஆராய்ச்சியை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு தெரியும், கடந்த 8ஆம் வருடத்துல நாம படித்த ஒரு செய்தியை இப்போ உங்களுக்காக முன்வைக்கிறேன்.
ஜெனிவாவிற்கு அருகே பிரபஞ்சம் உருவானது குறித்த சோதனை ஒன்று 20 ஆண்டுகளுக்கு மேலாக செர்ன் என்ற இடத்துல அமைப்பின் மூலமாக 80 நாடுகளின் விஞ்ஞானிகள் இணைந்து முயற்சிக்கிறார்கள். அந்த முயற்சியில ஒளியின் வேகத்துக்கு புரோட்டான்களை எதிர்கொள்ளும் எதிரெதிர் திசையில் செலுத்தி மோதச் செய்வதன் மூலமாக இந்த பிரபஞ்ச பெருவெடிப்பினை நாம் செயற்கையாக நடத்தி நிரூபிக்க முடிகிறதா என்று முற்படுகிறார்கள். பாருங்க, பூமியினுடைய அடியாழத்துல இந்த சோதனையை செய்யறாங்க. இது பூமிக்கே கேடு வேண்டான்னு கூட சயின்டிஸ்ட் சொன்னாங்க. சரியா? அப்ப இந்த ஜெனிவாவிற்கு அருகே செய்யப்பட்ட அந்த பிரபஞ்ச பெருவெடிப்பு முயற்சியில பூமியின் அடியிலே 175 மீட்டர் ஆழத்துல 27 கிலோமீட்டர் நீள சுரங்க குழாய் அமைத்து இந்த புரோட்டான்கள் எதிரெதிர் திசையில சென்று மோதி பெருவெடிப்பு நிகழ்ந்தா என்ன ஆகுதுன்றத பார்க்குறாங்க. அதுல இருந்து என்ன கண்டாங்க அப்படின்றது தான் முக்கியம். பிரபஞ்சம் சிறிது சிறிதாக விரிந்து கொண்டிருக்கிறது. அணுவுக்குள் புரோட்டான்கள் நியூட்ரான்கள் மட்டும் இல்லை, மேலும் பல துகள்கள் உள்ளது என்று கண்டறிந்து ஈர்ப்பு சக்தியின் ரகசியமும் இதுவரை புரியவில்லை என்றுதான் பேசினார்கள். அப்ப அந்த ஈர்ப்பு சக்தியின் ரகசியம் என்று எதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னா, ஒவ்வொரு இயக்கத்திலும் மையத்தை புள்ளியை நோக்கிய அழுத்தம் அதிகமான ஈர்ப்பு சக்தியும், அலைகள் பெரிதொரு துகளை தள்ளி நிற்கிற தள்ளலும், அதாவது ஆகர்ஷணம் பிரதிகிருஷ்ணம் என்று சொல்லக்கூடிய அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் என்று சொல்லக்கூடிய ரெண்டுமே அணுவுக்குள்ள இருக்குங்கிறது தான் ஒரு அழகான விஷயம். இதுதான் கொத்தியக்கம். இப்போ இந்த பூமி முழுசா ஒரு தோற்றமா அணுக்கள் சேர்ந்தது தானே அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள், ஒரு மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். மாஸ்னா பொருள். பொருள் எங்கிருந்து வந்ததுன்னா அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள். அந்த ஈர்த்தல் விலக்குதல் உள்ள அணுக்களினுடைய தொகுப்பு தான் என்று பேசப்படுகிறது. அப்ப உயிரினங்கள் வருகின்ற வரையில இந்த பிரபஞ்சம் எல்லாமே அணுக்களினுடைய தொடர்ச்சி. ஆனால் உயிரினுடைய முதல் தோற்றம் எப்படி வந்தது என்பதை தான் அழகான விஞ்ஞானம் அங்கே முன்வைக்கிறது. ஒரு செல் உயிரி அமீபா என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ஒரு செல்லுக்குள்ள என்ன இருக்கு? சைட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம், மையக்கரு. அந்த மையக்கருவுக்குள்ள குரோமோசோம்ஸ், டிஎன்ஏ, ஆர்என்ஏ இருக்கு. அப்ப அந்த செல் எவ்வளவு பெருசுன்னு நாம சொல்ற அளவுக்கு இல்லை, மைக்ரோஸ்கோபிக் தான். இப்போ அவ்வளவு நுண்மையான தன்மையோடு கூடிய அதுல இதற்கு முன்னால அது பின்னப்பட்டு வந்தது பாருங்க. 1 2 ஆகி 2 4 ஆகி இல்லையா, மல்டிப்ளேஷன். இந்த ஒரு அணுங்கிறது தான் அமீபான்னு பார்க்கும். அப்ப அமீபாவிலையும் மையக்கரு இருக்கு, தாவர செல்கள்லையும் நியூக்ளியஸ் என்று சொல்லுகிற மையக்கரு இருக்கு. அப்ப அந்த மையக்கருவுக்குள்ள இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ், டிஎன்ஏ, ஆர்என்ஏ நம்ம வரைக்கும் வந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? தாவரங்கள், புழுப்பூச்சி, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐயறிவு, விலங்குகள் வரையில வந்து நம் வரையில வந்திருக்கு. இப்ப இதை ஏன் இங்க இந்த தலைப்பின் கீழே சிந்திக்கிறோம் என்று சொன்னா, மறுபிறவி என்பது கீதை உள்ளிட்ட பல நூல்களில் சொல்லப்படுவது போல ஒரு உயிர் மரணத்தை சந்திக்கிற போது அந்த சட்டையை கட்டி போடுற மாதிரி போட்டுட்டு இன்னொரு பிறப்பு, மறுபிறப்பு என்று பேசப்படுவது உண்மையாக இருக்குமானால், அல்லது படைப்பு என்ன ஆகும்? அப்ப எப்படி படைக்கப்பட்ட போது இருந்த உயிர்கள் தானே இருக்கணும். இப்ப எப்படி கூடுதலான உயிர்கள் வந்துகிட்டே இருக்கு, ஜனத்தொகை அதிகமாகுதா இல்லையா? புரியுதுல்ல உங்களுக்கு? அதனால இப்ப படைப்பு கோட்பாடு என்பது கடவுள் உலகை படைத்தான் இல்லை, இறைநிலை இந்த உலகமாக பரிணமித்து வந்தது. பரிணாமம்னா ஒன்று மற்றொன்றாகி வர்றது. வானாகி, மண்ணாகி, வழியாகி, ஒளியாகி, ஊனாகி, உயிராகி. அந்த ஒரு சிறப்பை கருதுகிற போது, சிந்திக்கின்ற போது
அன்பு உள்ளங்களே, உண்மையில மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியை நம்முடைய முந்தையோர்கள் தங்களுடைய உள்ளுணர்வினாலே தவத்தினாலே எட்டி உணர்ந்ததுதான் பேசினாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப வானத்திலிருந்து வந்த மின்னல் கடலுக்கடியில் சில ரசாயன மாற்றங்களை செய்தது என்றும், அதன் விளைவாக உயிரின் அடிப்படை பொருள், அதாவது மூலக்கூறுகள் கிளம்பின என்றும், அதிலிருந்துதான் உயிர் தோன்றியது என்றும் ரஷ்ய நாட்டினுடைய ஒரு விஞ்ஞானி ஓபாரிஸ்ன்னு சொல்லி அவர் அதை கருத்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறார். அதை அப்படியே ஆராய்ச்சி பண்ணணும் இல்லை, ஏன்னா விஞ்ஞானம்னா நிறுவனத்துக்கு லேபில் காட்டியாமாங்க. அப்ப அந்த முதல் உயிரி எப்படி வந்தது? இப்ப நம்ம படைக்கப்படவில்லை பரிணாமம்னு சொன்னா, பரிணாமம்னா என்னன்னு தான் பேசிட்டு இருக்கோம். அதுல சிகாகோவில் விஞ்ஞானி ஸ்டான்லி மில்லர் என்பவர் 1953 இது மேல சொன்ன ரஷ்ய விஞ்ஞானி சொன்ன கருத்து உண்மை என்று நிரூபித்தார். எப்படின்னா, கடலின் அடிப்பகுதியில் செயற்கை மின்னலை ஏற்படுத்துவது போல லேபில். ஏன்னா கடல்ல கீழே போக போக அழுத்தம் அதிகம்னு உங்களுக்கு தெரியும். அழுத்தம் அதிகமாக இருந்தாலே அங்கே எஃபெக்ட் பவர் ஜாஸ்தி இருக்கும். சரியா? ஒரு மின்னூட்டம்னு சொல்றோம். இப்ப மழை பெய்யுது, மின்னல் வெட்டுது, இடி இடிச்சு. அந்த மின்னல் ஒரு பச்சை மரத்து மேல விழுந்தா பச்சை மரம் பிடிச்சி எரியுதா இல்லையா? அப்ப எவ்வளவு பவர் அந்த மின்னல்ல இருக்கு. அந்த மின்னல் அந்த கடலுடைய அடியாழத்துல சென்று ஒரு தன்மாற்றத்தை ஏற்படுத்தியதான் உயிரின் தோற்றம் என்று அந்த ரஷ்ய நாட்டு ஒபாரிஸ் என்ற விஞ்ஞானி சொன்ன கருத்தை இங்கே இந்த சிகாகோவினுடைய விஞ்ஞானி ஒருவர் ஸ்டான்லி மில்லர் என்பவர் 1953 சோதனை சாலையில இத டெஸ்ட் பண்ணி உயிரை ஏற்படுத்த முயற்சிக்கிறார். நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால்தான் நான் பார்த்து பிழை இல்லாம அந்த பேர் உட்பட உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்ப எவல்யூஷன்ல உயிர் என்ற ஒன்று எப்படி வந்ததுன்னு நீங்க தான் கேள்வி கேட்கணும். என்னை பொறுத்தவரையில நீங்க இவ்வளவு பேசுறீங்களே சார், கடவுள் படைச்சாருன்னா ஈஸியா படைச்சிட்டு போயிட போறாரு. அது அவர் கடவுள்னு ஒருத்தர் அங்க இருக்காரு. ஆனால் அந்த படைப்பு கோட்பாட்டை பேசுகின்ற விவிலியம் போன்ற நூல் பைபிள்ல, அதுல நியூ டெஸ்டமெண்ட், ஓல்டு டெஸ்டமெண்ட் உண்டு. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, புதிய ஆகமம், பழைய ஆகமம். இந்த பழைய ஆகமத்துல உயிரின தோற்றத்தை எல்லாத்தையும் பண்ணாரு கடவுள். படைச்சிட்டு மனிதனையும் படைத்தார், ஏவாளையும் படைச்சார், கடைசியா அப்புறம் ஆதாம படைக்கிறார். ஆதாம் படைக்கும் போது மட்டும் தன்னுடைய விலா எலும்பை எடுத்து அவனை பண்ணுகிறார், தன்னுடைய மூச்சு காற்றை ஊதுகிறார், அவன் வந்துடுறான். உனக்காக தான் எல்லாம் படைச்சிருக்கேன். இப்ப கூட இந்த நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க, அந்த சமயத்தை சார்ந்தவர்கள் அதை எப்படி நியாயப்படுத்துறாங்கன்னா, எல்லாத்தையும் உனக்காக தான் படைச்சிருக்கேன், நான் ஒரு விவிலியத்திலே சொல்லிட்டு போயிட்டாருங்க, அதனால என்ன நான் சாப்பிட்றதுக்கு லைபிள்னு அவங்க நியாயப்படுத்துறாங்க. அது ஒரு வேற கோட்பாடு, அது இப்ப வேண்டாம் நமக்கு. அதனால அப்ப அதுக்கப்புறம் சாத்தான் வந்ததுன்னு வரும்போது தான் முரண்பாடு வருது. நானும் கேள்வி கேட்டு பார்த்தேன், வேற எந்த இடத்துலையும் பதில் இல்லை. ஏன்னா உள்ளது என்று ஒன்று இருக்குமானால் இல்லை என்பதும் ஒன்று உண்டு. அது உண்டுதானே, அதுல ஒண்ணு மாற்றம். உள்ளது என்று ஒன்று இருக்குமானால் இல்லை என்பதும் உண்டு. அதுபோல காட் என்று சொல்லக்கூடிய கடவுள் என்ற ஒரு பேராற்றல் ஒன்று இருக்குமானால், அந்த நல்ல சக்திக்கு எதிரான மற்றொரு சக்தியும் இயற்கையில வந்து விடுவது தானே. நாமளே இருக்கோம். முடிஞ்ச வரையில மேக்சிமம் 80%, 90%, 95%, 99% நல்லவனா மனசை வச்சுக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம். நான் இதுலயே ஒரு நேரத்துல இப்படி எல்லாம் நடந்துருச்சுன்னா என்ன பண்றது, நம்ம எதிர்மறையா நினைக்கிறதும் இயல்பு தானே.
அந்த இயற்கைங்கிறதுக்காக சொல்ல வரேன். அப்போ ஒரு நல்லது என்று ஒன்று இருக்குமானால் அதோடு அல்லது என்பதும் இயற்கை தான் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம கூட பார்ப்போம், என்னங்க இப்படியுமா மனுஷால் இருப்பாங்க அப்படின்னு பேசிக்குவோம். ஒரு சில மனிதர்களை பார்க்கிற போது என்ன பேசிக்கோனீங்களா, நானும் என்னங்க இவங்க இப்படி இருக்காங்க, இப்படியுமா இருப்பாங்க மனுஷால்னா அப்படின்னு நாம பேசிக்குவோம். நம்ப முடியவில்லை இல்லையா? நம்ப முடியவில்லை, இல்லை இல்லைன்னு பாட்டுல சொல்ற மாதிரி. ஆனால் நாம என்ன நினைச்சுக்கணும்னா, அதுக்குதான் பெரியவங்க சொன்னாங்க, யுகங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது, கலியுகம்டா இதுன்னு. உண்டா இல்லையா? இப்ப நம்ம கலியுகத்துல தானே இருக்கோம், மாற்று இல்லை இல்லை. சரி, இப்ப கலியுகத்துல என்ன வேணாலும் நடக்கும்னு சொல்லு. காலில் செருப்பு போட்டு வந்து அண்ணங்கிட்ட கேட்டானா, கலியுகம் வருதுன்னு. அதான் வந்துடுச்சே தெரியுதுன்னாராம். அது ராமன் கதையில ஏதோ சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கதையெல்லாம் ஜாஸ்தி தெரியாது, ஐ எம் வீக்கர் பெருசாய். சரி, அப்ப கலியுகம் என்பது எத்தகைய மாற்றங்களையும் கொள்ளக்கூடியது, தரக்கூடியது, நிகழக்கூடியது. அப்போ மாற்றங்கள் இயல்புதான் என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஏற்புத்தன்மை தான் மனதுக்கு தேவைப்படுது. இல்லைன்னா என்னங்க இப்படி எல்லாம் நடக்குது நாட்டுல அப்படின்னு செய்தித்தாள் படிச்சு பாருங்களேன். என்னைக்கோ படிச்ச செய்தி ஞாபகம் எனக்கு. பீடிக்கு நெருப்பு கேட்டு தர மறுத்ததால் தீப்பெட்டி கேட்கிறான், ஓட ஓட விரட்டி கொலை பார்க்குறோம். இன்னும் எத்தனையோ புதுமையான இப்படி கூடவா நடக்கும் நாட்டில்ன்னு பார்க்குறோம். எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னா, அப்ப எத்தகைய ஒரு மாற்றங்களும் நிகழ்வது இயல்பேன்னு புரிஞ்சிட்டோம்னா, யாரையும் பார்த்து ஏங்க இப்படி இருக்காங்களே அவங்க அப்படின்னு நாம இங்க அதிர்ச்சி அடைய தேவையில்லை. எல்லாம் எப்படிதான் இருக்கும், நாளும் தான் இருக்கும். மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது என்ற ஒரு கான்செப்ட். சரி, இப்ப தலைப்புல இருந்து விலகி போற மாதிரி தெரியுது. இருந்தாலும் அன்பு உள்ளங்களே, இந்த மாநிதியாம் இறைவனை, அது பேராற்றல், பெருவெளி, என்றைக்கும் உள்ளது, மாற்றமில்லாதது, முதலும் முடிவும் இல்லாதது இறைநிலைங்கிறது. ஆனா அதை எங்க பார்க்கணும்னு மகரிஷி சொல்றாங்க. மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம். ஏன்னா நான் முதலியே சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தி அதர் எண்ட் ஆஃப் மைண்ட் இஸ் ஆல்மைட்டி. மனத்தின் மறுமுனை கடவுள். ஆமா, மனம் அற்ற இடம்தானே தவம் இல்லையா? துரியம் துரியாதீதம். அப்ப மனமழிந்து போனார். அதுதான் மனமிறக்க கற்றாலும் சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் அப்படின்னு அது சொல்லியே சொல்றாங்க. சினமிறக்க கற்றாலும், கோபம் போறதே பெரிய விஷயம்னு ஒத்துக்கிறாங்க. ஏன்னா முனிவர்களே கூட கோபக்காரங்கன்னு நம்ம கதையில எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா? கோபத்துக்குன்னு ஒரு முனிவர் வச்சிருக்கீங்களா? யாரு? விஸ்வாமித்தர் இல்லையா? அதனால முனிவர்னா முனிவு, இல்லர்னா முனிவர். ஆனா கோபத்துக்குன்னே ஒரு முனிவரை நாம வச்சிருக்கோம் லிஸ்ட்ல. அவருக்கு ரொம்ப துர்வாசர், இப்படிலாம் அஷ்டாவகர் முனிவர்கள். அப்ப முனிவு இல்லர் தான் முனிவர். அப்ப முனிவு கோபம். அதனால்தான் அந்த அழகான வரிகள்ல மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம் என்பதிலே இப்படி 5ஆக வந்தது மட்டுமல்ல, அதை இந்த கதையிலையும் சொல்றாங்க. புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்மிருகமாய் பாம்பாகின்றது. என்ன சொல்லுங்க பாப்போம்? எவல்யூஷன் தானே. அப்ப இந்த உலக தோற்றம் படைக்கப்படவில்லை. திஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். இப்ப விரித்து உரைத்து ஆழத்தோடு அழுத்தத்தோடு திண்மையாக அவன் பாட்டுக்கு படைச்சிட்டு போயிட்டானப்பா. என்ன எதுக்கு அவனை தேர்ற அப்படின்னு அவர்கிட்ட தபலுக்கிட்ட என்ன கேட்குது, இப்போ எது கடவுளை தேடுறீங்க அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை ஐயா, இப்படி என்ன பழனியில் இப்படி ஒரு அப்பா அம்மா கிட்ட இப்படி என்ன படைச்சு விட்ட, ஏன் எங்கேயாவது மல்டி மில்லியனர் வீட்டில் டாடா பிர்லா இல்லையா, இன்னும் அமெரிக்காவில் எங்கேயாவது நல்ல பணக்கார வீட்டில் என்ன படைச்சிருக்கலாம்லன்னு கேட்குது. அப்படிலாம் அவர் ஒன்றும் ஈட்டபடி இப்படி என் தலையில் எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டானோன்னு இங்கே ஒன்றும் இதே கிடையாது. தலை விதிங்கிறது
இல்லை. தலைவிதின்னு எதை சொல்லணும்னா, நாம செய்யற வினைகளை, அந்த விளைவுகளை அனுபவிக்கிற முழு பொறுப்பு நமக்கு இருக்கு. நான் செயல்ல மட்டும் செய்வேன், விளைவு வந்தா கைய முறையோன்னு கத்துவேன்னா எப்படி? அது நியாயமே இல்லை. அப்ப வேற ஒன்றும் இல்லை. எவ்வாறு இந்த அனைத்தும் வந்தது என்ற பேருண்மையை விளங்கி கொள்ளுகிற போது பரிணாமம் தான் அங்கே நிலைப்படுகின்ற ஒரு தத்துவம். அதை தான் இந்த கவியிலே பார்க்கிறோம். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாய் பல்மிருகமாய் பாம்பாகி செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் அப்படின்னு பேயாய் கணங்களாய் மனிதராய் அதுவும் சொல்லிடுறார். பியூர்லி எவல்யூஷன். இதே எவல்யூஷனுக்கு இன்னொரு ஆதாரமும் உங்களுக்கு நான் முதல்ல கொடுத்துருக்கேன். இப்போ ஞாபகப்படுத்துகிற வேலை மட்டும்தான் எனக்கு. என்ன, நவராத்திரி மாதிரி தசாவதாரம் இல்லையா? அது நவராத்திரினா 9 நாள், தசாவதாரம்னா 10. 10 அவதாரம் என்ன? மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், வாமன அவதாரம், நரசிம்ம அவதாரம், சரியா? பரசுராம அவதாரம், பலராமர் பரசுராமர், அப்புறம் ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், கடைசியா கல்கி வரப்போகுதுன்னு சொல்றது என்னன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய அறிவின் தரம் திறம் எதுவும் நீங்க உட்காந்துக்கிட்டு நான் எங்கிருந்து வந்தேன்னு கண்டுபிடிச்சுக்கிச்சு பாருங்க. இப்ப கடவுள் படைச்சானான்னு தெரியும் பார்த்தேன், படைத்தவன் இல்லை, படைப்பு கோட்பாடு இல்லை, இந்த உலகம் படைக்கப்படவில்லை. இன்னொரு ப்ரூஃப், எல்லாமே இந்த வித்தினுள் அடக்கம். இதுதான கருமையம். நம்ம கருமையம் இருக்கா இல்லையா? கல்யாணம் பண்ணிட்டு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அந்த அமைவினாலே ஒரு புதிய உயிர் வர்றது ஜெனட்டிக்கல் சயின்ஸ்னு பேசுகிறோம். ஜீன்ஸ் அப்படிங்கிறத இன்னைக்கு செத்து போனவனை கொலை பண்ணி செத்து போனது அந்த டிஷ்யூஸை வச்சு டிஷ்யூ கல்ச்சர் பண்ணாலே ஜெனட்டிக் சயின்ஸ் தான் பேசுதுன்றது தெரியும். அப்போ அவ்வளவு நுணுக்கமாக அதுக்குள்ள பதிவுகள் எல்லாம் எப்படி கொண்டு வந்தது? இந்த பதிவுகள் தான் இன்னைக்கு நம்மை வேறுபடுத்தி காட்டு. வேற ஒன்றும் பதிவுகள் தான் நம்மை வேறுபடுத்தி காட்டுகிறது. அப்ப வேற ஒன்றுமே இல்லை. இந்த பதிவுகளை நீங்கி விட்டால், அதாவது வினை கர்மான்னு விடுவாங்க. ரொம்ப ஈஸியா கர்மா, நான் வந்த வினைன்னு மட்டும் முடிச்சுக்கிறாங்க. நான் வந்த வினை மட்டும் அல்ல, பிறந்ததுல இருந்து இதுக்கு மேல செஞ்சுக்கிட்டு போற பாரு, அந்த வினை அந்த கணக்குல இருக்கு. செய்யற ஒவ்வொன்றுத்துக்கும் செயல் விளைவு வந்துதானே. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க மனசுல பதிவு வச்சிருப்பீங்க, எனக்கு தெரியும். செயலுக்குரிய விளைவாக இயற்கையின் ஒழுங்கமைப்பே நிகழ்ந்திருக்க. கையை தட்டினா சத்தம் வர்றது நியதி, தீ பத்த வச்சா மேல் நோக்கி எரியறது நியதி, தண்ணி கொட்டிட்டா கீழ் நோக்கி பள்ளத்தை நோக்கி ஓடுறது நியதி, காற்றுனா சுழன்று வீசுவது நியதி. உண்டா இல்லையா? லா ஆஃப் நேச்சர். இது இங்கேயும் பஞ்சபூதங்கள் அதே சிஸ்டத்தோட ஒழுங்கா இயங்குது. நீங்க இங்க இருக்கிற ரிதம் ஆஃப் நேச்சரை, பஞ்சபூதங்களுடைய சட்டத்தை மதிக்கிறது இல்லைன்ற போது அப்புறம் உடம்புக்கு கேடு வருதா? அப்படி என்ன கடவுள் எனக்கு உடம்பு கேடு கொடுத்துட்டாரு, எனக்கு கண்டுக்கல அப்படின்னு அவர்கிட்ட போய் புலம்புறதுக்கு என்ன இருக்குன்னு மகரிஷி கேட்கிறாங்க. செயலுக்குரிய விளைவாக இயற்கையின் ஒழுங்கமைப்பை நிகழ்ந்திருக்க த லா ஆஃப் நேச்சர். நம்ம உடம்புக்குள்ளேயும் ரிதம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், தூங்கும்போது ஓய்வுக்குன்னு நேரங்கள் இருக்கு. அந்த உள்கருவிகள் இருக்கு பாருங்க, கணையம், கல்லீரல், பித்தப்பை, ஜீரணிக்கிறது எப்போ பார்த்தா ஜீரணிக்கும். மிட் நைட்டில் சாப்பிட்றது ரைட்டா? தூங்குறது எப்போ வேணாலும் தூங்கலாமா? அப்போ 10 மணிக்கு படுத்து காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணுங்கிறத சிஸ்டம். அது மாதிரி ஒரு ரிதம், இயற்கையை மதித்து நாம் இங்கே ரிதம் அதை மதித்து வாழ பழகிட்டா உடம்பு கேடு இல்லை. வேற ஒன்று, உடம்புக்கு கேடு வருதுன்னா சும்மா வராது, நீ என்னமோ பண்ணியிருக்க, அதுக்கு வந்துருக்குது. என்னை பொறுத்த வரையில நானும் தெரியும் பார்த்துருக்கேன், எனக்கு வரக்கூடிய வந்த எல்லா கேடுகளுக்கும் காஸ் அண்ட் எஃபெக்ட் இல்லாம இல்லை. அதே தான் உங்களுக்கும், அதே தான் எல்லாருக்கும். காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம், செயல் விளைவு கோட்பாடு, மறந்துடக்கூடாது. இப்படி நமக்கே திரும்பி பார்த்தா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும்னா நுண்மான் நுழைப்புலன் வேணும். பிராஸ்பிகாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. நுணுகி சிந்திச்சா உணரலாம். அப்படி இல்லைன்னா கடவுளே என்னையா இப்படி பண்ணிட்டேன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
இந்த கேள்விக்கு வேலை இல்லை, உங்க கையிலே எல்லாத்தையும் கொடுத்துருக்குது இறைநிலைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்றைய தலைப்பு, இன்றைய சிந்தனை. எனவே என்னமோ ஆண்டவன் என்ன இப்படி குழக்கட்டை பிடிச்சு போடுற மாதிரி பிடிச்சு போட்டான், இல்லவே இல்லை. உலகம் படைக்கப்படவில்லை, பரிணாமத்தால் வந்தது. இப்போ எங்கிருந்து வந்தோம்னு திரும்பி பார்க்கணும். ஏதாவது முயற்சி ஆழியார்ல மேடையில் நாங்களும் இருப்போம், பேராசிரியர்கள் மேடையில் பயிற்சிக்கு வந்திருப்பாங்க. மகரிஷிக்க சொல்லுவாங்க, பேராசிரியர்கள்லாம் நீங்கள் இன்னையிலேருந்து 3 நாளைக்கு எல்லாருக்கும் வகுப்பு நடத்த போகிறீங்க, அதனால் நீங்கள்லாம் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவோம். நாங்கள் சொல்லுவோம், ஒவ்வொருத்தரும் பேரை சொல்லி எந்த ஊர்னு சொல்லுவோம். நான் சோமசுந்தரம் பழனி பேராசிரியர் அப்படின்னு மனோவளக்கலை பேராசிரியர் அறிமுகப்படுத்தி மாதிரி எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே நாங்கள் ஒரு 10-12 பேர் இருப்போம். சொல்லி முடிச்ச உடனே மகரிஷி சொல்லுவாங்க, ஐ ஆம் வேதாதிரி, கேரா பெற்றவெளின்னு சொல்லுவாங்க. சிறப்பு தான். இப்போ அவர் என்ன சொல்லிக்கலாம், நான் பிறந்த ஊர் குடுவாஞ்சேரி நேட்டிவ், அதனால கேர் ஆஃப் குடுவாஞ்சேரின்னு சொல்லலாம். இல்லைன்னா இப்போ இருக்கிற இடத்த சொல்லலாம், ஒரு கோயம்புத்தூரோ இல்லை ஆலியாரையோ எதையோ சொல்லலாம். ஆனால் கேர் ஆஃப் பெற்றவெளின்றது இப்போ நம்ம பேசிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய ஒரு பெரும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டால், நான் எங்கிருந்து வந்தேன் என்று பார்த்தால் முந்தையோர்கள் பெரியவங்க, அவங்க எங்கிருந்து வந்தாங்கன்னு பார்த்தா முதல் மனிதன் எங்கிருந்து வந்தான்னு பின்னோக்கி பார்த்தா குரங்கிலிருந்து பிறந்தது எவல்யூஷன். இப்போ நான் கூட அந்த தசாவதாரத்தில் சொன்னேன் இல்லையா, வாயும் மனமும் சேர்ந்த வாமன அவதாரம், அதுக்கு முந்தி நரசிம்ம அவதாரம். நரசிம்மம், நரன்னா மனிதன். சிங்கத்தினுடைய முகமும் மனிதனுடைய முகமும் ஒத்து பாருங்களேன், கரெக்டாக ஒத்து போகும். புரியுதுங்களா? அது ஒரு எவல்யூஷன் பிக்சர் உண்டு, நான் பார்த்துருக்கேன். அது இப்போ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கல. படிக்கிற காலத்தில் நான் தேடுற போது, புக்ஸில் எல்லாம் படித்து தேடும்போது எப்படி மனித முகமும் குரங்கு முகமும் ஒத்து போகுதுங்கிறத பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. சிங்க முகமும் மனிதன் முகமும் ஒத்து போகுதுங்கிறத பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. அதைத்தான் நமக்கு நம்ம மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்தாரு, மச்சாவதாரம் முதல்ல நீரில், கூர்மா அவதாரம் ஆமை, வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம் என்று சொல்லி சிவிலைஸ்டு மேன் தான் ராம அவதாரம். ஒரு கல்ச்சர்டு சிவிலைஸ்டு நல்லவர். ஏன்னா அங்கே கூட்டத்துக்கு ராஜா, ஆள்றவே மக்கள் எல்லாம் வந்துடுச்சு. நாம இருக்கும்போது நம்ம இப்போ ஓட்டு போடுறோம், அரசு உட்கார வைக்கிறோம்ல, அப்பெல்லாம் அரசு அவங்க வழி அது இப்போ தேவையில்லை, நாம ஓட்டு போட்டு. ஆனால் இப்பவும் வழியாக தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம், அந்த தப்பையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு அம்மா உட்காந்துருந்தது என்னைக்கு, அது அப்படியே தான் நம்ம இன்னும் உள்ள பேரம்பேத்தி வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கோம் நாம். இல்லைன்னா இங்கே தமிழ்நாட்டிலையும் அப்படிதான். அவன் பரம்பரை அரசியல் தேவையில்லை, யாருக்கு திறமை இருக்கோ அவங்க வர்றதுக்கு தான் ஜனநாயகமும் தேர்தலும் வருதுன்னா, அது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆகையினாலே அன்பு உள்ளங்களே, இதைத்தான் சொன்னாங்க, அங்கிங்கினாதபடி இங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது அதுவே தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது. எங்கு வந்தது மட்டுமல்ல, இங்கே உயிர் உயிருக்கு உயிராய் தழைத்தது. மேல் கங்குல் பகலற நீக்கமரன் என்றது எது, என்றைக்கும் உள்ளது எது, அதுவே. அதுதான் இறைநிலை. இது இல்லாத இடம் எங்க இருக்கு? இறைநிலை இல்லாத இடமே இல்லை, எல்லாத்துலயும் இறைவன் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அன்பு உள்ளங்களே, இது சீரிய ஒரு சிந்தனை, விஞ்ஞான பூர்வமான சிந்தனை. இல்லைன்னா ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க, கடவுள் என்ன படைச்சான், அப்ப என் தலையெழுத்து அப்படின்னு. அப்போ என் தலையெழுத்துன்றது ஒண்ணு இருக்குமானால் இங்க இவருடைய முயற்சிக்கு என்ன இடம் இருக்கா இல்லையா? அதுதான் இப்ப நாம சிந்திக்கணும். இங்க நாம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையை வடிவமைத்து கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு பேஸ் புரிஞ்சுக்கணும்னா, உலகம் படைப்பல்ல, பரிணாமமே என்று புரிந்து கொள்ளுகிற போது, பரிணாமத்துல இப்ப நாம காட்டுவாசியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு படிச்சிருக்கோம்ல, கற்கால மனிதன், ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அவன் ட்ரெஸ் கூட போடல, சரியா? ஏதோ ஒரு கூரான ஆயுதங்களை வச்சு வேட்டையாடி தானே சாப்பிட்டான். நெருப்பு பற்ற வச்சு சமைச்சு சாப்பிடக்கூட தெரியாதுமா அவனுக்கு.
காடே பத்தி எரியும் போது அதுல பன்றி இல்ல வேற ஏதோ விலங்குகள் வெந்து போயிடுது. இவன் போய் அதை கை வச்சிடறான். ஊரு சுட்ட உடனே எடுத்து வாயில வச்சான். என்னங்க விஞ்ஞானம்? ஊனு சுட்ட உடனே வாயில வச்சான். அந்த வேக வச்ச ஊனும் நல்லாதான் இருக்கு, பச்சைக்கறி திங்கிறதுக்கு அப்படின்னு கண்டுகிட்டான். அதுதான் முதல். அதே மாதிரி முதல் விஞ்ஞானம்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு மரத்தினுடைய விதைகள், இப்போ புளிய மரம் வச்சுக்கோங்க, நிறைய விதைகள் எல்லா பக்கமும் விழுது. அது கிட்டத்தட்ட கீழே விழுந்து எல்லாமே முளைக்குமான்னு இல்லை. அது எங்க போய் விழுந்ததுல தண்ணி கிடைச்சதோ, வெயில் கிடைச்சதோ, மண்ணுல விழுந்ததோ, பாறையில விழாம. அப்ப காற்று, வெப்பம், நீர், மண் இதெல்லாம் கரெக்டா கிடைச்சது முளைக்குதுங்கிறத பார்த்து இவன் இந்த விதைகளை கலெக்ட் பண்ணி நல்ல மண்ணுல அதை தூவி விட்டு தண்ணி ஊத்தினா இல்லை மழை பெஞ்சா அது முளைச்சு நாம உணவு சாப்பிட முடியுதுன்னு என்னைக்கு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டானோ அதுதான் முதல் விஞ்ஞானம் என்று சொல்லப்படும். புரியுதா உங்களுக்கு? முதல்ல அவன் விஞ்ஞானியா வந்து இல்லைங்க, எவனும் அவன் பார்க்கறான் விதை எங்க விழுது. பாறையில விழுந்ததெல்லாம் முளைக்கல, தீயில விழுந்தது முளைக்கல, தண்ணிக்குள்ள விழுந்தது முளைக்கல. ஆனா மண்ணுல விழுந்து தண்ணியும் பட்டு வெயிலும் பட்டு காற்றும் கிடைச்சு வளமையான மண் இருந்தா அது முளைக்குது. அப்ப நாமளும் ஏன் அது மாதிரி விதைய மறுபடியும் போட்டு கல்டிவேட் பண்ணி அதுதான் முதல் விவசாயம், முதல் விஞ்ஞானம். எனவே அறிவு மலர்ந்த ஒரு அழக யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, அது தானா சும்மா சிவனேன்னு அந்த சிவன் வெட்டவெளி இருப்பு பேசாம இருப்பாவே இருந்திருந்தா இந்த எதுவுமே கிடையாது. அது என்னாச்சு? ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று இட் செல்ஃப் அவல்யூட்டட் ஃபோர்ஸ் தட் ஒன்லி காசஸ் டு பஞ்சபூதங்கள், உயிரினங்கள், ஐயருடைய விலங்குகள், மனிதன் வரையில வந்து இன்னைக்கு நீங்களும் நானும் உட்கார்ந்து நான் எங்கிருந்து வந்தேன் பரிணாமம் தான். அப்ப அதுவே இங்கே வந்திருக்கிறது. இது உணர்ந்து கொள்ளுகிறது. நான் எங்கிருந்து வந்தேன் என்று திரும்பி பார்த்து உணர்ந்து கொள்ளுகிறது. அப்ப மனிதனாக வந்து சிந்தனை திறன் 6வது அறிவு வந்ததுனால்தான் அதுதான் இங்க வந்து உட்கார்ந்து ஓ அப்ப அதுதான் நான் தான் அது வேற இல்லை, நான் வேற இல்லை என்ற ஒரு பேர்மையை விளங்கி கொண்டது தவத்தால் வருமே தவிர புலன்பத்தாலோ புறத்தேடல்களே வரப்போம். அதனால்தான் அகம் குவிய சொன்னார்கள். கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க. இப்ப கடவுள் எங்க இருக்கான்னு சிவபுராணம் சொல்லிடுச்சு. கரம் குவிவார் உள்மகிழும், இங்க இருக்கான் கடவுள் என்று சொன்னோம். எனவே கடவுளை புறந்தேடல் தவறு. கடவுள் படைத்தான் என்பது தவறு. அவன் படைச்சு போட்டு போயிட்டான் என் தலையெழுத்து இவ்வளவுதான்னு சொல்றதும் தவறு. ஒரே மனிதன் முயற்சி உடையவனாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம் இல்லையா? அந்த சாதனை என்ற ஒரு தேடலிலே அன்பு உள்ளங்களே, இந்த சாதனை நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் ரொம்ப அட்மையர் பண்ணது, நான் ஹெலன் கெல்லர் வாழ்க்கை சரிதம் படிச்சிருக்கேன். அந்த அம்மா எவ்வளவு போராடி இருக்காங்க. நமக்கெல்லாம் 5 புலன்களும் அழகா இருக்கு. மெய், வாய், மூக்கு, கண்ணு, காது, 5 சென்சஸ் ஒழுங்கா இருக்கா? சரி. ஆனா பேச முடியாது, காது கேட்காது, கண்ணு தெரியாது அந்த அம்மாவுக்கு. வாசனையும் தொடு உணர்வு மட்டும்தான். அந்த அம்மா உலகத்துல சாதிச்சிருக்கா இல்லையா? ஒரு பெண் எதிலும் விடாப்பிடியாக இருந்தால் அதில் நாம் விரும்பும் எதையும் சாதிக்கலாம்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்ப ஒரு கண்ணில்லாத, பேச முடியாத, கேட்க முடியாத அந்த அம்மாவுக்கு அவ்வளவு தைரியம் இருக்குன்னா, எல்லாத்தையும் 5 புலன்களையும் வச்சுக்கிட்டு இருக்கிற நாம இல்ல பாட்டு பாடினா சரியா? இல்லை. அப்ப நமக்குள்ள அறிவாகிய தெய்வமே, தேஜோமயானந்தமே என்று புரிந்து கொண்டால் வாழ்க்கை சிறக்கும் என்று கூறி இந்த இனிய மாலை போதிலே இந்த தலைப்புக்காக பிறவி மறுபிறவி அது இல்லையா, பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் புத்தகத்தினுடைய உள் தலைப்பை இந்த சிந்தனை வருதை இன்றைக்கு நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வாரத்துல
பிறவி தொடர் இருவகை என்ற சிந்தனையை தொடர்வோம். இது ஒரு தொடர் சிந்தனை விருந்து. அதனால நீங்க ஒவ்வொரு அந்த முன் டாபிக்கையும் கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அடுத்த டாபிக் போகும்போது தெளிவா இருக்கும். அப்புறம் பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் ஒரு முழுமையான ஞானம் உங்களுக்கு. என்ன புதன்கிழமை? அப்படியா? போகி அன்னைக்கு நடத்திடலாம், அது ஒன்றும் கஷ்டம். சரி, நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். சந்திப்போம், சிந்திப்போம். தொடர்க. ரெக்கார்டிங் நிறுத்திக்கிறேன். அப்புறம் கேள்வி இருந்தா கேட்கலாம். வாங்க.